நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? சந்தனத்தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தனத்தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிர் ஒன்றும் இல்லையடி, கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொல்லடி கண்ணே. எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேறாது. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தனத்தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா?
ஸோ திவாகர், இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஐயா சிவாஜி ஐயா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். ரஜினி சார் இதெல்லாம் ஸ்க்ரீன் முன்னாடி ஸ்க்ரீனில் வரும்போது கேமரா ஃபேஸஸ் அவங்க இப்படி பார்த்தாங்கன்னா அது உடனே அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி வாய்ஸஸ்லேயும் ஒரு தாசன வாய்ஸ் விழியே அப்படின்னாலன்னா உடனே கிளாப்ஸ் வரும். காரணம் அந்த வாய்ஸு, அந்த பாட்டு எல்லாமே. அதே போல் திவாகருக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்கள் வாய்ஸ் பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும். தேங்க்யூ கீப் இட் அப். தேங்க்யூ. திவாகர், ஹலோ யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். தேங்க்யூ. சாங் செலெக்ஷன் அப்படியே சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாய்ஸுக்கு என்னெல்லாம் ஹைலைட்ஸ் எடுத்துகிட்டு வரலாமோ அதெல்லாம் இந்த சாங்கில் இருக்குது. நல்லா பாடினேன். தேங்க்யூ. பட் சங்கதியில் அந்த கிளாரிட்டி இன்னும் வந்திருக்கலாம். அந்த பல்லவி நல்லா இருந்தது. பட் சரணத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் கற்றுக்கிட்டு பாடினா இன்னும் அழகாக பாடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். அனந்த் சார். திவாகர், உனக்கு ஷரத் எப்படி மெலடி கொடுத்தான்? ஏன்னா நீ வந்து மெலடியை மோசமாக பாடுவே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அதுக்கு இவன் பதில் எப்படின்னா, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவன் வந்து ஹைதராபாத், நான் சென்னை. இது என்ன பதில் இது? அப்போவே புரிஞ்சு உள்ள ஏதோ செட்டிங் இருக்குது. இவனுக்கு எப்படி நீ ஃபோக்கு கொடுக்கலாம்? இவன் டிஎம்எஸ்ஐயோட ஒரு ஃபோக் சாங் வந்து அப்படி பாடிருந்தான் சூப்பராக. அதாவது கை கோத்துன்னு வரும் போதெல்லாம் அந்த மேட்ரு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். கூட்டு களவாணிகள்ன்றீங்க. அதுவே இந்த ரூல்ஸில் தான் நம்ம கொண்டு வரணும். 2 பேரும் உட்காந்து வச்சுடலாம். திவாகர், அது அந்த அவங்க சொன்ன மாதிரி ஒரு களை இருக்கும் உன்னுடைய குரலில். அது வந்து அது கேட்கும் போது அப்படியே லயிச்சு போகலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இருக்கும் போது நம்ம வேற எதுவும் கம்பேர் பண்ணுறதுக்கு தோன்றதில்லை. ஓகே, ஸோ ஜட்ஜஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அனந்த் சார் அவருடைய ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. அண்ட் இப்போ சேலஞ்ச் ஆஃப் த வீக். ஸோ நீங்கள் பாடின பாடலே வேற கலரில் பாட போறீங்க. முதல்ல யார் பாட போகிறது? ஓகே, முதல்ல சரத் சந்தோஷ். ಒಡಕಾರ ಮಾರಿ ಮೂತು ಒಟ್ಟವಾಯಿ ಮಾರಿ ಮೂತು ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா, நிதபமகமபத நிதபமபமகமகரி சரிக ஊருக்குள்ள சௌக்கியமா. யூ ஆர் செலக்டட் ஃபார் த நாரதகான சபா நெக்ஸ்ட் மீட்டிங். போன வாரத்துடைய சேலஞ்ச் ஆஃப் த வீக் வின்னர் திவாகர் அவருடைய இந்த வாரத்தோட சேலஞ்ச் ஆஃப் த வீக்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தலாம். ரெடி? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அழகை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு காய் வேண்டுமே, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், நியாயமா நியாயமா, என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், மௌனமா மௌனமா, என்ன சொல்ல போகிறாய். இந்த பாட்டை இவ்வளோ ஃபோர்ஸா இவ்வளோ வயலண்ட்டாக நான் கேட்டதே இல்லை. அந்த சிடி எடுத்து தரையில தேய்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா என்ன மாதிரி ஒரு டெம்போல வருமோ அதே டெம்போல தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க.